நமஸ்காரம். மேற்படி அந்த முதல் அத்தியாயத்தில் விதுரர் என்ன சொன்னார் அப்படின்றத நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கோம். அஜாதசத்ரோஹோ பிரதியச்சதாயம் திதிக்ஷதோ துர்விஷஹம் தவாகஹ சஹானுஜோ யத்ர விருகோதராஹிஹி ஸ்வசன் ருஷாயத்வமலம் பிபேஷி. யுதிஷ்டர் இடத்துல சொத்தை கொடுத்துருங்க, அவளுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துருங்க. பாரு, உனக்கு பீமன் சபதம் எடுத்திருக்கான்னு தெரியும், கொடுக்கல அப்படின்னா பீமன் தான் சபதத்தை நிறைவேற்றிடுவான். நீங்கள்லாம் ஏற்கனவே பீமனை பார்த்தாலே நடுங்குகள், இது நான் தெரியும், அதனால கொடுத்துருங்கோ. பார்த்தாம்ஸ்து தேவோ பகவான் முகுந்தோ கிரஹீதவான் சக்ஷிதி தேவதேவஹ ஆஸ்தே ஸ்வபுர்யாம் யது தேவதேவோ விநிர்ஜிதாசேஷேந்திர தேவதேவஹ. பிருதா அவளுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள் 5 பேர். அவளை ரட்சிக்கிறது யார் தெரியுமோ? யதுவம்சி, யதுகுல திலகம், சர்வேஸ்வரன், சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனான கண்ண பரமாத்மா, பிரபஞ்சத்துக்கே ராஜாவாக திகழக்கூடியவர். அவர் ரட்சிக்கிறார். அவரை சாமானியமா நினைக்காதீங்க. தர்ம நெறியில போய் எத்தனோ ராஜத்தை யுத்தம் வரும்பொழுது கைப்பற்றி இருக்கார். அதனால சாமானியமா நினைக்காத. சயேஷ தோஷः புருஷத்விடாஸ்தே கிரஹான் பிரவிஷ்டோ யமபத்யமத்யா புஷ்ணாசி கிருஷ்ணாத்விமுகோ கதஸ்ரீஹி த்யஜாஸ்வஸ்வைவம் குலகௌஷலாய த்யஜாஸ்வ சைவம் குலகௌஷலாய. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இவர் சொல்றார், இந்த பேரு துரியோதனன் உன் குலத்துல இருக்கான்னு பெருமைப்பட்டுக்காத. மொத்த தீய விஷயத்துக்கும் ஒரு முழு உருவமா துரியோதனன் இருந்துட்டு இருக்கான். அவனை போய் கொண்டாடின்னு இருக்கிய நீ. அவன் சர்வேஸ்வரனை எதிர்த்துட்டு நிக்கிறான், அவனையா நீ கொண்டாடுற? இப்படி கொண்டாட முடியும் நியாயமா? ஏன் அவனை கொண்டாடுற? பைத்தியம் முடிச்சுடுத்தோம் அவங்களுக்கெல்லாம். கண்ணன் இடத்துல ஒரு பக்தி கிடையாது, பிரேம கிடையாது, மங்கள விஷயம் ஒரு மண்ணு நடக்கிறது இல்லை இந்த ராஜ்யத்துல. எல்லாம் நடக்கிறது பூராவுமே அபத்தமாவே இருக்கு. தயவு செஞ்சு உங்களுடைய குலத்தை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்னா இப்பயாவது ஏதாவது நல்ல காரியத்தை பண்ணும். அந்த நல்ல காரியமாக யுதிஷ்டருக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துருங்கோ இந்த ராஜ்யத்துல அப்படின்னு சொன்ன. யுதிஷ்டர் சொன்னார். பீஷ்மர் முதலானோர்கள் அதை ஆமோதிச்சா. ஆனா துரியோதனன் ஆமோதிக்கவே இல்லை. அவனுக்கு கோவம் அப்படியே பொங்கிட்டு வருது. அவனுடைய உதடு அப்படியே துடிக்கிறது கோவத்துல. அந்த கோவம் அவனுடைய பல்லெல்லாம் கடிச்சுண்டு உதடெல்லாம் அப்படியே விடவெடுத்துண்டு கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டா மாறி அவன் பேசுறான் துரியோதனன். க ஏனமத்ரோபஜுஹாவ ஜிக்மம் தாஸ்யாசுதம் யத் பலினைவ புஷ்டஹ தஸ்மின் பிரதீபः பரக்ருத்ய ஆஸ்தே நிர்வாஸ்யதாமாஷு புராச்வசானஹ. வேலைக்காரியோட பையனை இங்க யாரும் வர சொன்னா? வெள்ள தரத்தீவனே சும்மா தான் நியாயம் பேசுறேன், நீதி பேசுறேன், பாண்டவர்கள் சகாயம் பண்ணிட்டு இருக்கான். இவனை போய் கூட்டு வச்சிருக்கீங்க இங்க, வெள்ள துரத்துங்கப்பா என் சபையில இருந்து அப்படின்னு துரியோதனன் பேசுறான்னா அவனுக்கு என்ன திமிரு இருக்கும்? விதுரர் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர், இப்படி போய் பேசலாமான்னா துரியோதனெல்லாம் கிடையாது. எனக்கு தர்மம்னா என்னன்னு தெரியும், அதர்மம்னா அது என்னன்னு தெரியும். இருந்தாலும் நான் அதர்ம பாதையில தான் நான் போவேன். ஏன்னா என்னால் தர்ம பாதையில போறதுக்கு என் மனசு ஒப்பலை. அதை எண்ணமானது எனக்கு உதிக்கலை. நீ எப்பயோ துரியோதனன் சொல்லிட்டான். அதனால ச இத்தம் அத்யுல்பண கர்ணபாணைஹி பிராதுஃப் புரோ மர்மசு தாடிதோபி ஸ்வயம் தனுர்த்வாரி நிதாயமாயாம் கதவ்யதோ யாதுமானயானஹ. இந்த 11 இடங்களுக்கு அவர் போனாரா. என்னென்ன இடம்னா திருத்த, உஷனா, அசித, பின்பு ஸ்வயம்புவ மனு இருந்த இடம், பிருது மகாராஜா இருந்த இடம், அதுக்கப்புறம் அக்னி தேவனோட இடம், வாயு தேவனோட இடம், சுதாச அந்த இடம், அதுக்கப்புறம் பசுக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றார். பின்பு குஹ,
கடைசியில ஸ்ரார்த்த தேவ என்று சொல்லக்கூடிய வைவஸ்வத மனுவனுடைய இடத்துக்கு சென்றார் யாத்திரையாக அப்படின்னு. இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இதன் பின்பு விதுரர் சௌராஷ்டிரத்துக்கு போறார். சௌராஷ்டிரத்திலேருந்து அவர் சௌவீர, மத்ஸ்ய, குருஜாங்கள இவாளுடைய தேசங்களுக்கெல்லாம் யாத்திரையாக சென்று விட்டு இறுதியில் யமுனை கரையை சேர்ந்தார். யமுனை கரையில வந்துட்டு உத்தவர், கண்ணனும் உத்தவரும் நெருங்கிய நண்பர்கள். உத்தவர் கண்ணன் மேல அபரிமிதமான பக்தியை உடையவர். அப்படிப்பட்ட உத்தவர் கூடவே அவர் பெரிய ஞானியாகவும் இருந்தார். அவரை பார்த்து விதுரர் இந்த வார்த்தைகளை பேசுறார். சவாசுதேவானுச்சரம் பிரசாந்தம் ப்ரஹஸ்பதேஃ பிராக்தனயம் பிரதீதம் ஆலிங்க்ய காடம் பிரணயேன பத்ரம் ஸ்வநாம பிருச்சத் பகவத் பிரஜானாம். விதுரர் முதல்ல உத்தவரை பார்த்த உடனே ஆசையா ஆலிங்கனம் பண்ணிட்டாராம், கட்டி பிடிச்சுட்டார். அதுக்கப்புறம் விதுரர் உத்தவரை பார்த்துட்டு அவர் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். வசுதேவர் கிருஷ்ணாவனுடைய தகப்பனார் இருக்காரே, அவர் எப்படி இருக்கார்? உக்ரசேனர், கம்சனுடைய தகப்பனார். அவரை தானே கம்சன் சிறைச்சாலையில் அடைச்சு வச்சிருந்தார். அந்த உக்ரசேனர் மகாராஜா சௌக்கியமா இருக்காரா? அவர் நாட்டு ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? சாம்பன், ஜாம்பவதிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த பிள்ளை எப்படி இருக்கான்? அவன் முன்னொரு காலத்துல கார்த்திகேயன் ஆக இருந்தவர் இங்க சாம்பனாக கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறக்கிறார். கார்த்திகேயன்றது சிவபெருமானுக்கும் உமையாளுக்கும் பிறந்த பிள்ளை. ஜாம்பவதிக்கும் கண்ணனுக்கும் அந்த குஹ கார்த்திகேய அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இங்க ஜாம்பவதியினுக்கும் கண்ணனுக்கும் சாம்பன் என்னும் பிள்ளையாக பிறக்கிறார். யுயுதானன் அர்ஜுனிடத்திலேருந்து சஸ்திர வித்தியைகள் எல்லாம் பர்ஃபெக்டா கத்துண்ட ஒரே ஒரு ஆள் அவன் தான். சஸ்திர வித்திய எஸ்பெஷலி அந்த வில் வித்தை ஃபர்ஸ்ட் கிளாஸா பர்ஃபெக்டா கத்தின்றது யுயுதானன் தான், சாத்தியகி. யுயுதானன் அப்படி அர்ஜுனிடத்திலேருந்து அந்த வில் வித்தியை பர்ஃபெக்டா கத்துண்டு உயர்ந்த நிலை. இது வரைக்கும் யாருமே அப்படி ஒரு பாண்டித்யம் வில் வித்தியில அடைஞ்சதே கிடையாது. அப்படி ஒரு பாண்டித்யத்தை யுயுதானன் அடைஞ்சிருக்கானே, அவன் எப்படி இருக்கான்? அக்ரூரர், கண்ணனுடைய மாமா, விருந்தாவனத்துக்கு மதுராவுக்கு ஐஷுண்டு போனாரே, அவர் எப்படி இருக்கார்? தேவகி, கண்ணனுடைய அம்மா, எப்படி இருக்கார்? அதே மாதிரி பிரத்யும்னன் எப்படி இருக்கான்? மன்மதனுடைய அம்சம் பிரத்யும்னன், ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த பிள்ளை. அனிருத்தன், அனிருத்தன் தான் பின்னாடி பானாசுரன் அவனுடைய பொண்ணை உஷா கல்யாணம் பண்ணிக்கிறான். அனிருத்தன் அது ஒரு தனி கதை, அது பின்னாடி பாகவத்துல வருது. அந்த அனிருத்தன் கண்ணனுடைய பேரா இருக்கானே, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு எப்படி எல்லாம் கேட்டுட்டு குந்தி தேவி எப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்கிறார். திருதராஷ்டிரனை பத்தி பேச்சு எடுக்கிறார். ஆனா திருதராஷ்டிரன் எப்படி இருக்கான்னு கேட்கல விதுரர். தன் அண்ணா தானே கேட்கலாம் போலியன்னா கேட்க மாட்டார். ஏன்னா விதுரருக்கு நன்னா தெரியும். நான் அப்பயே சொன்னேன் அவன்கிட்ட, வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். அண்ணா கேட்கவே இல்லை பேச்ச. அவர் ஒரு வார்த்தை நான் சொல்றத கேட்டிருந்தா சரியா இருக்கும். கேட்கவே இல்லை. அன்னைக்கே ஒழுங்கா யுதிஷ்டருக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துருந்தா ராஜ்யத்துலன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இழப்பு திருதராஷ்டிர அண்ணாக்கு ஏற்பட்டிருக்காது. ஏற்பட்டு என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். அந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்றாரு விதுரரே தவிர திருதராஷ்டிரர் எப்படி இருக்கார், காந்தாரி எப்படி இருக்கா, இதெல்லாம் கேட்கவே இல்லை விதுரர் உத்தவர்கிட்ட. இப்படியாக முதல் அத்தியாயம் முடிவடைகிறது. 2வது அத்தியாயத்தை நாளை தினம் அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.